வியூவர்ஸ் வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான அக்டோபர் 2025 மாத ராசி பலன்கள். அன்பார்ந்த மேஷ ராசி, மேஷ லக்ன, அஸ்வதி பரணி கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 கூடையனுமான செவ்வாய் 7ஆம் இடமான துலாத்தில் மாதத்தின் பெரும்பகுதியிலும் மாத இறுதியில் 8ஆம் இடமான விருச்சிகத்துக்கு ஆட்சியாகவும் செல்கிறார். எனவே ராசிநாதனின் நிலை மாதம் முழுவதும் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 2-7 கூடிய சுக்கிரன் 6ஆம் இடமான கன்னியில் அக்டோபர் 9 அன்று நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். அக்டோபர் 9 வரை கேதுவுடன் இணைந்து செயல்படுகிறார். எனவே இந்த மாதம் பெண்களுக்கு போராட்டமான மாதமாக இருக்கும். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக மிகவும் கஷ்டப்பட வேண்டும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மிகவும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம் இல்லை. திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்தவும் இது உகந்த மாதம் இல்லை. காதல் வாழ்க்கையும் ஏனோதானோவென்று இருக்கும். பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது நன்மை தரும். 3 கூடைய புதன் 7ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். மாத பிற்பகுதியில் அக்டோபர் 24 அன்று 8ஆம் இடமான விருச்சிகத்துக்கு செல்கிறார். எனவே மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதவோ, வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கவோ, ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ படிக்கும் மாணவர்கள் எல்லா வகையிலும் மேம்படுவர். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். மூத்த சகோதரர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். 4 கூடைய சந்திரன் 10ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு மனை வாகன வசதிகள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 5 கூடைய சூரியன் 6ஆம் இடமான கன்னியில் மாத முதற் பகுதியிலும் அக்டோபர் 17 அன்று 7ஆம் இடமான துலாத்திலும் சஞ்சரிக்கிறார். துலாத்தில் இருக்கும்போது நீச்ச நிலையை அடைகிறார். எனவே குழந்தைகளின் உடல்நிலையில் கவனம் தேவை. குழந்தைகளின் நடவடிக்கை நட்பு வட்டங்களிலும் கவனம் தேவை. குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதப்படக்கூடிய நேரமாக அமையும். மன மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. 9-12 கூடிய குரு 3ஆம் இடமான மிதுனத்திலிருந்து அக்டோபர் 8 அன்று அதிசார கதியில் 4ஆம் இடமான கடகத்துக்கு செல்கிறார். எனவே சுக சௌகரியங்கள் மேம்படும். பல வகையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும். குரு பார்வை 8ஆம் இடமான விருச்சிகம், 10ஆம் இடமான மகரம், 12ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. எனவே எதிரிகள் பலமிழப்பர். எதிர்பாராத பண வரவு இருக்கும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மை கிடைக்கும். சுப செலவுகள் விரயங்கள் இருக்கும். பிரயாணங்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 10-11 கூடைய சனி 12ஆம் இடமான மீனத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். சனி பார்வை 2ஆம் இடமான ரிஷபம், 6ஆம் இடமான கன்னி, 9ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே 7.5 சனியின் தாக்கம் இருப்பதால் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். பிரயாணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையாகவே இருக்கும். நீங்கள் நினைத்தபடி நினைத்த வேலைகளை முடிக்க முடியும். தொழில் வகையிலும் மேன்மை கிடைக்கும் வாய்ப்பு
அதிகம். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை நிலவ விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். கணவன் மனைவி உறவில் மூன்றாவது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நலம். அதேபோல் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் டைரக்டாக டீல் செய்வது நன்மை தரும். தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். அஞ்சில் இருக்கும் சிம்ம கேதுவால் மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், முடிவுகள் எடுப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். 11 இருக்கும் ராகுவால் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்று மதத்தினரின் ஆதரவு கிடைக்கும். மொத்தத்தில் தொழில், வியாபாரம், பணவரவு இவற்றை பொறுத்தவரை இந்த மாதம் நன்றாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கலாம். அதை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு இருக்க பழகிக்கொள்வது நன்மை தரும். முருகன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 24, 25, 26. அன்பந்த ரிஷப ராசி, ரிஷப லக்ன, கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2 பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் ஆறுக்குடையனுமான சுக்கிரன் 5ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகி பிறகு நீச்சபங்கமாகி சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு சாதகமான சூழ்நிலை இல்லை. எனவே மனதளவில் குழப்பங்கள், சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டி இருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமான மாதம் இல்லை. திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்துவதை தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கையும் சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. 2, 5 கூடிய புதன் 6ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். மாத இறுதியில் 7ஆம் இடமான விருச்சிகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான நேரமாக அமைகிறது. உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ படிக்க உகந்த நேரம். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதவோ வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சிக்கவோ இது நல்ல நேரமாக அமைகிறது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஒரு சமயம் இருந்தது போல் ஒரு சமயம் இருக்க வாய்ப்பில்லை. குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடையும் நேரமாக இருக்கும். 3 கூடிய சந்திரன் 8ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே மனதளவில் குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கவே செய்யும். 4 கூடிய சூரியன் மாத முற்பகுதியில் 5ஆம் இடமான கன்னியிலும் மாத பிற்பகுதியில் 6ஆம் இடமான துலாத்தில் நீச்சமாகவும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். சுக சௌகரியங்கள் மாத முதல் பகுதியில் மேம்படும். வீடு, மனை, வாகன விஷயங்களில் மாத பிற்பகுதியில் கவனமாக இருக்க வேண்டும். தாயின் உடல்நிலையிலும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும். 7, 12 கூடிய செவ்வாய் 6ஆம் இடமான துலாத்தில் மாதத்தில் பெரும்பகுதியும் மாத இறுதியில் 7ஆம் இடமான விருச்சிகத்தில் ஆட்சியாகி சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை. கணவன் மனைவி விஷயத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பதும் நன்மை தரும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்வது நன்மை தரும். ஸ்திர சொத்துக்கள் வகையில் விரயங்கள் இருக்கலாம். அலைச்சல்களும் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 8, 11 கூடிய குரு 2ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து அக்டோபர் 8ஆம் தேதி 3ஆம் இடமான கடகத்துக்கு அதிச்சார கதியில் செல்கிறார். இது அவ்வளவு சாதகமான சூழ்நிலை இல்லை. குரு பார்வை 7ஆம் இடமான விருச்சிகம், 9ஆம் இடமான மகரம், 11ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. எதிர்பாராத லாபங்கள்
கைக்கு கிடைப்பதில் தடைகள் தாமதங்கள் இருக்கலாம். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் சிறிது பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒரு சமயம் இருந்தது போல் மறுசமயம் இருக்க வாய்ப்பில்லை. 9-10 கூடிய சனி 11ஆம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஓரளவுக்கு நன்மையான அமைப்பே. சனி பார்வை உங்கள் ராசியான ரிஷபம், 5ஆம் இடமான கன்னி, 8ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளின் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. யாருக்கும் பணம் கொடுக்கவோ வாங்கவோ அவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து இடுவதோ அவ்வளவு நல்லதில்லை. 4ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கும் கேதுவால் சுக சௌகரியங்களில் சிறிது பாதிப்பு வரலாம். 10ல் கும்பத்தில் இருக்கும் ராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்று மதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு மேன்மையை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 1, 27, 28, 29. அன்பார்ந்த மிதுன ராசி, மிதுன லக்ன, மிருகசீஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் 4 குடையனுமான புதன் 5ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. மனநிலை தெளிவாகவும் சிந்தனைகள் தீர்க்கமாகவும் இருக்கும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ விரும்பிய இடத்தில் விரும்பிய பாடங்களை எடுத்து படிக்கும் சூழ்நிலை ஏற்படும். வெளிநாடு சென்று படிப்பவர்களுக்கு அதற்கான விசா போன்றவை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 2 கூடைய சந்திரன் 7ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே பண வரவு மேம்படும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 3 கூடைய சூரியன் மாத முதற் பகுதியில் 4ஆம் இடமான கன்னியிலும் பிற்பகுதியில் 5ஆம் இடமான துலாத்திலும் நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதற் பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்மை தரும். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் மாத முற்பகுதியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பர். 5, 12 கூடைய சுக்கிரன் 4ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகி பிறகு நீச்சபங்கமாகி சஞ்சரிக்கிறார். எனவே குழந்தைகள் விஷயத்தில் அவர்கள் ஆரோக்கியத்திலும் நடவடிக்கை, நட்பு வட்டம் ஆகியவற்றிலும் கவனம் தேவை. விரயங்கள், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தவிர்க்கவும் முடியாது. பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக அதிகமாக விரயம் செய்ய வேண்டி இருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமான மாதம் இல்லை. திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்துவதை தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கையும் கரடுமுரடாகவே இருக்கும். சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. 6, 11 கூடைய செவ்வாய் 5ஆம் இடமான துலாத்தில் மாத பெரும் பகுதியிலும் பிற்பகுதியில் 6ஆம் இடமான விருச்சிகத்துக்கும் செல்கிறார். இதனால் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். உடல்நிலையில் கவனம் தேவை. சூரியனுடன் செவ்வாய் இருக்கும் காலத்தில் அரசாங்க வேலைக்காக பரீட்சை எழுதி காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வர வாய்ப்பு உண்டு.
7-10 குரு உங்கள் ராசியான மிதுனத்தில் இருந்து 2ஆம் இடமான கடகத்துக்கு அக்டோபர் 8 அன்று அதிச்சார கதியில் செல்ல இருக்கிறார். அந்த சமயம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 6ஆம் இடமான விருச்சிகம், 8ஆம் இடமான மகரம், 10ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. எனவே தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மை உண்டு. உத்தியோக வகையில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். வேலை மாற்றம் விரும்புவோருக்கு அதற்கான வழி கிடைக்கும். எதிரிகள் பலமிழப்பர். உங்கள் உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைப்படும். வங்கிகள் மூலம் புதிய கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். 8-9 சனி 10ஆம் இடமான மீனத்தில் இருக்கிறார். வக்கரகதியில் இருப்பதால் தொழில் வகையில் இதுவரை நிலுவையில் இருந்த வேலைகள் முடிக்கக்கூடிய சமயமாக இருக்கும். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையே கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. உரிய மருத்துவ சிகிச்சை எடுப்பது நன்மை தரும். சனி பார்வை 12ஆம் இடமான ரிஷபம், 4ஆம் இடமான கன்னி, 7ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. வீடு, மனை, வாகன விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் வரக்கூடிய நேரமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் விஷயத்திலும் அவ்வாறே நடந்து கொள்ள வேண்டும். 9இல் இருக்கும் கும்ப ராகுவாலும் 3இல் இருக்கும் சிம்ம கேதுவாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டிரம தினங்கள் அக்டோபர் 1 மதியம் முதல் 2-3, பிறகு அக்டோபர் 30 வரை. அன்பர்ந்த கடக ராசி, கடக லக்ன, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் ஒரு தினக்கிரகம். உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே உங்கள் உடல்நிலையில் சிறிது கவனம் தேவை. 2 சூரியன் மாத முதல் பகுதியில் 3ஆம் இடமான கன்னியிலும் பிற்பகுதியில் 4ஆம் இடமான துலாத்தில் நீச்சமாகிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி நன்மையை தரும். பணவரவு ஏற்ற இறக்கம் உள்ளதாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் முன்னுக்கு பின் முரண்படலாம். 3-12 புதன் 4ஆம் இடமான துலாத்தில் மாத பெருப்பகுதியிலும் மாத இறுதியில் 5ஆம் இடமான விருச்சிகத்துக்கும் செல்கிறார். எனவே மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் நினைத்த இடத்தில் விரும்பிய பாடத்தை படிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ விரும்பிய இடத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்கும் மாணவர்களுக்கு அதற்கான விசா போன்றவைகள் எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். ஆனால் விரயங்களும் அலைச்சல்களும் இருக்கவே செய்யும், தவிர்க்க முடியாது. 5-10 செவ்வாய் மாத முதல் பகுதியில் 4ஆம் இடமான துலாத்திலும் மாத கடைசியில் 5ஆம் இடமான விருச்சிகத்திற்கும் செல்கிறார். எனவே குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் மேன்மையே. உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். வேலை மாற்றம் விரும்புவோருக்கு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது.
அதேபோல் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்பும் அதிகம். 6, 9 கூடிய குரு 12ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து ராசியான கடகத்துக்கு வந்து அதிசார கதியில் உச்சமாக சஞ்சரிக்கிறார். குரு பார்வை 5ஆம் இடமான விருச்சிகம், 7ஆம் இடமான மகரம், 9ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. எனவே குழந்தைகள் பல வகையிலும் மேன்மை அடைவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடையக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். மன மகிழ்ச்சி பெருகும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர், உதவி செய்வர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். இதுவரை 12ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து விரயங்களையும் அலைச்சல்களையும் கொடுத்து கொண்டிருந்த குரு இப்போது ஜென்மராசிக்கு வந்தாலும் உச்சமாவதால் உங்களுக்கு நன்மையை செய்வார். 4, 11 கூடிய சுக்கிரன் 3ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகவும் நீச்சபங்கம் அடைந்தும் சஞ்சரிக்கிறார். எனவே சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். வீடு, மனை, வாகன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தாயின் உடல்நிலையிலும் கவனம் தேவை. நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேற தடை தாமதங்கள் இருக்கலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதிலும் தாமதங்கள் இருக்கலாம். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டியிருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் கடினமாக முயற்சி செய்து முன்னேறுவர். கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமான மாதம் இல்லை. திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த உகந்த மாதமும் இல்லை. காதல் வாழ்க்கை கரடு முரடாக இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். 8இல் இருக்கும் சிம்மகேத்துவாலும் 8இல் இருக்கும் கும்பராகுவாலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் ஏற்படலாம். ராகுகேதுக்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். 7, 8 கூடிய சனி 9ஆம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. சனி பார்வை 11ஆம் இடமான ரிஷபம், 3ஆம் இடமான கன்னி, 6ஆம் இடமான தனுசில் விழுகிறது. நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பது தாமதமாகலாம். மூத்த சகோதரர்கள் ஒரு சமயம் இருந்தது போல் ஒரு சமயம் இருக்க வாய்ப்பில்லை. இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். முயற்சிகள் வெற்றியாக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்கள் தைரியம், வீரியம் மேலோங்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுப்பதோ வாங்குவதோ இந்த நேரத்தில் நன்மை தராது. பிறைசூடிய சிவபெருமான் வழிபாடும் விநாயகர், துர்க்கை வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 3, 4, 31. அன்பர்ந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன, மகம், பூரம், உத்தரம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத முதற்பகுதியில் 2ஆம் இடமான கன்னியிலும் மாத பிற்பகுதியில் 3ஆம் இடமான துலாத்தில் நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதல் பகுதி உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. பண வரவு மாத முதல் பகுதியில் மேம்படும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். ஆனால் மாத பிற்பகுதியில் நிலைமை மாறுபடும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி மேன்மை தரும். 12 கூடிய சந்திரன் 5ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அலைச்சல்கள், விரயங்கள் இருக்கும். குழந்தைகள் வகையில் அவர்கள் படிப்புக்காகவோ திருமணத்துக்காகவோ உங்களுக்கு பிரயாணங்கள் இருக்கும். அந்த வகையில் செலவுகளும் இருக்க வாய்ப்பு உண்டு. 2, 11 கூடிய புதன் 3ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். மாத இறுதியில் 4ஆம் இடமான விருச்சிகத்துக்கு செல்கிறார். எனவே பண வரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் முன்னுக்கு பின் முரண்பட்டாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் செய்து நடந்து கொள்வது நன்மை தரும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பர்.
மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். விரும்பிய இடத்தில் நினைத்த பாடங்களை படிக்கும் சூழ்நிலை அமையும். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ நினைத்த இடத்தில் விரும்பிய பாடத்தை படிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு அதற்கான விசா ஏற்பாடுகள் கிடைக்க வழி ஏற்படும். 3-10 சுக்கிரன் 2ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகவும் நீச்சபங்கம் அடைந்தும் இந்த மாதம் சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் முன்னுக்கு பின் முரண் நடந்து கொள்வர். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் ஒரு சுணக்கம் இருக்க வாய்ப்பு உண்டு. பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற கடும் முயற்சி எடுக்க வேண்டி வரும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதம். திருமணங்களை ஒத்தி போடுவது நலம் தரும். காதல் வாழ்க்கை கரடு முரடாக இருக்கும். 4-9 செவ்வாய் 3ஆம் இடமான துலாத்தில் இருக்கிறார். சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு மனை வாகன யோகங்கள் நன்கு அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 5-8 குரு 11ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து 12ஆம் இடமான கடகத்திற்கு அதிசார கதியில் சென்று உச்சமாகிறார். 11இல் இருந்து நன்மை செய்து கொண்டிருந்த குரு விரயங்களையும் அலைச்சல்களையும் கொடுக்க இருக்கிறார். குழந்தைகள் வகையில் கல்வி திருமணம் போன்ற விஷயங்களுக்காக உங்களுக்கு விரயங்கள் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குரு பார்வை 12ஆம் இடமான கடகத்தில் இருந்து 4ஆம் இடமான விருச்சிகம், 6ஆம் இடமான மகரம், 8ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடுமனை வாகன யோகங்கள் நன்கு அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். எதிரிகள் பலமிழப்பர். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைபடும். வங்கிகள் மூலம் புதிய கடன்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் ஏற்பட வழி உண்டு. 6-7 சனி 8ஆம் இடமான மீனத்தில் அஷ்டமச்சனியாக இருக்கிறார். ஆனால் அஷ்டமச்சனியாக இருந்தாலும் குருவின் அதிசார கதியால் குரு பார்வை அஷ்டமச்சனி மீது விழுவதால் அஷ்டமச்சனியின் தாக்கம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. சனி பார்வை 10ஆம் இடமான ரிஷபம், 2ஆம் இடமான கன்னி, 5ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே தொழில் வியாபார உத்தியோக வகையில் முன்னேறுவதற்கு நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி வரும். தொழில் வியாபார விஷயத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். பண வரவு உங்கள் தேவைக்கு ஏற்ப இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம். குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் வைக்க வேண்டும். ராசியில் இருக்கும் கேது பல வகையிலும் சஞ்சலங்களையும் குழப்பங்களையும் குடைச்சல்களையும் கொடுக்கலாம். 7இல் இருக்கும் ராகுவும் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். ராகு கேத்துக்களால் அஷ்டமச்சனியால் ஏற்படும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடும் அரசமர விநாயகரை வலம் வருவதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 5, 6, 7. அன்பர்ந்த கன்னி ராசி, கன்னி லக்ன, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 புதன் 2ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு பண வரவு மேம்படும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். மாணவர்களுக்கு
கல்வி வகையில் மேன்மையே. நினைத்த இடத்தில் விரும்பிய பாடத்தை படிக்கும் சூழ்நிலை நிலவும். எழுதிய பரீட்சைகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ வெளிநாட்டிலோ வெளி மாநிலத்திலோ சென்று படிக்கும் வாய்ப்பும் அமையும். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே. 2-9 குடைய சுக்கிரன் உங்கள் ராசியான கன்னியில் நீச்சமாகவும் நீச்சபங்கமாகியும் சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை. 2 குடையவன் நீச்சமாவதால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவர் நீச்சபங்கமாவதால் எதையும் சமாளிக்கலாம். மேலும் தந்தையின் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் தங்கள் தேவைகள் பூர்த்தியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும். பெண்கள் அலுவலகத்திலும் வீட்டிலும் முன்னேற அரும்பாடுபட வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் உள்ள மாதம். திருமணங்களை தள்ளி போடுவது நன்மை தரும். காதல் வாழ்க்கையும் கரடு முரடாகவே இருக்கும். ஏனெனில் ராசியில் அமர்ந்திருக்கும் சுக்கிரனுக்கும் நேரடியான சனி பார்வை விடுகிறது. 4-7 குடைய குரு 10ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து 11ஆம் இடமான கடகத்துக்கு அதிசார கதியில் செல்கிறார். இதனால் 10ஆம் இடத்தில் இருந்து தொழிலில் ஏற்பட்ட குழப்பங்கள் சஞ்சலங்கள் விலகும். லாபஸ்தானத்துக்கு வந்த குரு நீண்ட நாளைய ஆசைகளை நிறைவேற்றுவார். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். குரு பார்வை 3ஆம் இடமான விருச்சிகம், 5ஆம் இடமான மகரம், 7ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. எனவே உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். மனமகிழ்ச்சி பெருகும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். சுக சௌகரியங்களுக்கு குறைவு இருக்காது. வீடு மனை வாகன யோகங்கள் நன்றாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 5-6 குடைய சனி 7ஆம் இடமான மீனத்தில் கண்டச்சனியாக இருந்து உடல்நிலையில் ஆரோக்கிய வகையில் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். சனி பார்வை 9ஆம் இடமான ரிஷபம் உங்கள் ராசியான கன்னி 4ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை எடுப்பது நன்மை தரும். உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்காதவாறு நடந்து கொள்வது நன்மை தரும். சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. புதிதாக வீடு மனை வாங்கும் விஷயத்தில் கவனமாக செயல்படவும். 6இல் இருக்கும் கும்பராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். 12இல் இருக்கும் சிம்மகேது ஆன்மீக நாட்டத்தை ஏற்படுத்துவார். அலைச்சல்கள் விரயங்களை கொடுக்கும் வாய்ப்பு உண்டு. 11 குடைய சந்திரன் 4ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 12 குடைய சூரியன் மாத முதற்பகுதி உங்கள் ராசியான கன்னியிலும் மாத பிற்பகுதியில் 2ஆம் இடமான துலாத்தில் நீச்சமாகவும் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் அவ்வளவு சாதகமான மாதம் இல்லை. விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். தவிர்க்கவும் முடியாது. கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் தீர ஆன்மீக சிந்தனை தெய்வ வழிபாடு இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 8, 9. அன்பர்ந்த துளாராசி துலா லக்ன சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி விசாகம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 குடையனுமான சுக்கிரன் 12ஆம் இடமான கன்னியில் நீச்ச நிலையிலும் நீச்ச பங்கமாகியும் சஞ்சரிக்கிறார். எனவே
மனதளவில் சிறிது குழப்பங்கள், சஞ்சலங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடும். உங்களின் தேவைகள் பூர்த்தியாக மிகவும் முயற்சி எடுக்க வேண்டும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற வெகுவாக பாடுபட வேண்டும். கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமான மாதம் இல்லை. திருமணங்கள் ஏற்பாடுகள் செய்து நடத்த இது உகந்த மாதம் இல்லை. காதல் வாழ்க்கையும் கரடு முரடாக இருக்கவும் பிரச்சனைகள் இருக்கவே செய்யும். 2/7 செவ்வாய் உங்கள் ராசியான துலாத்தில் மாதம் 25 தேதி வரையிலும் சஞ்சரிக்கிறார். பிறகு 2ஆம் இடமான விருச்சிகத்துக்கு செல்கிறார். எனவே உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். 3/6 குரு 9ஆம் இடமான மிதுனத்திலிருந்து 10ஆம் இடமான கடகத்திற்கு அதிச்சார கதியில் சென்று உச்சமடைகிறார். எனவே உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். எதிரிகள் பலமிழப்பர். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைப்படும். வங்கிகள் மூலம் புதிய கடன் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். குரு பார்வை 2ஆம் இடமான விருச்சிகம், 4ஆம் இடமான மகரம், 6ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. எனவே குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். பண வரவு உங்கள் தேவைக்கு மேல் இருக்கும். சுக சௌகரியங்களுக்கு குறைவு இருக்காது. வீடு, மனை, வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். பழைய கடன்கள் அடைப்படும். 4/5 சனி 6ஆம் இடமான மீனத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். எனவே சுக சௌகரியங்கள் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மனமகிழ்ச்சி பெருகும். 6ஆம் இடத்திலிருந்து சனி பார்வை 8ஆம் இடமான ரிஷபம், 12ஆம் இடமான கன்னி, 3ஆம் இடமான தனுசில் விழுகிறது. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். இரவில் வண்டி ஓட்டுவதை தவிர்ப்பது நன்மை தரும். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். விரயங்கள், அலைச்சல்களை நீங்கள் உபயோகமான முறையில் மாற்றிக்கொள்வது நன்மை தரும். தைரியம், வீரியம் வேலோகும். உங்கள் முயற்சிகள் யாவும் பலிதமாகும். 9/12 புதன் உங்கள் ராசியான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். குழந்தைகள் திருமணத்துக்காகவோ படிப்புக்காகவோ நீங்கள் விரயங்கள் செய்ய நேரிடும். அதன் வகையில் அலைச்சல்களும் இருக்கும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கும் நேரமாக அமையும். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ வெளி மாநிலங்களிலோ வெளிநாட்டிலோ சென்று படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். 10 சந்திரன் 3ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையே. நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். 11 சூரியன் மாத முதற் பகுதியில் 12ஆம் இடமான கன்னியிலும் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசியான துலாத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் மேன்மையாக இருக்கும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். 5இல் இருக்கும் கும்ப ராகுவால் மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் ஏற்படலாம். 11இல் இருக்கும் சிம்ம கேதுவால் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட போவதில்லை. கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் துர்க்கை வழிபாடும் உங்களுக்கு இந்த மாதம் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 10, 11. அன்பார்ந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 மாத ராசி பலன்கள்.
உங்கள் ராசிநாதனும் ஆறுக்குடையனுமான செவ்வாய் 12ஆம் இடமான துலாத்தில் அக்டோபர் 25 வரையும் அதன் பிற ராசியான விருச்சிகத்துக்கும் செல்கிறார். எனவே மாத ஆரம்பத்திலிருந்தே அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், விரயங்களும் இருக்கும். ஸ்திர சொத்து வகையில் ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் போன்ற செலவுகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. மாத இறுதியில் எல்லாம் ஒரு சமநிலைக்கு வரும். 2-5 கூடிய குரு அக்டோபர் 8 முதல் 8ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து 9ஆம் இடமான கடகத்துக்கு அதிச்சார கதியில் உச்ச நிலையில் செல்கிறார். எனவே உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருகும். குரு பார்வை உங்கள் ராசியான விருச்சிகம், 3ஆம் இடமான மகரம், 5ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. உங்களது சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குழந்தைகள் வகையிலும் எல்லா விதத்திலுமே மேன்மையாகவே இருக்கும். 3-4 கூடிய சனி 5ஆம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு மனை வாகன யோகங்கள் நன்றாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். சனி பார்வை 7ஆம் இடமான மிதுனம், 11ஆம் இடமான கன்னி, 2ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 3வது மனிதர் தலையீட்டை கணவன் மனைவி உறவில் தவிர்ப்பது நன்மை தரும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் சிறிது தாமதங்கள் இருக்கலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதிலும் தடைகள் இருக்கக்கூடும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்ப விஷயத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பதும் நன்மையை தரும். 7-12 கூடிய சுக்கிரன் 11ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகவும் நீச்சபங்கமாகவும் இருக்கிறார். எனவே கணவன் மனைவி உறவில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் அதே போல் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். குடும்பத்தில் சுப காரியங்களாலும் அலைச்சல்கள் விரயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டியிருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற மிகவும் உழைத்து கஷ்டப்பட வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் உள்ள மாதம். திருமணங்கள் ஏற்பாடுகள் செய்து நடத்த இந்த மாதம் உகந்ததில்லை. காதல் வாழ்க்கையும் கரடு முரடாக இருக்கும். 8-11 கூடிய புதன் 12ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே கல்வி கேள்விகள் மேம்பட மாணவர்கள் கடினமாக உழைத்து படிக்க வேண்டும். நினைத்த இடத்தில் நினைத்த பாடங்கள் படிக்கும் சூழ்நிலை அமையும். ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ விரும்பிய இடத்தில் வெளிநாட்டிலோ வெளி மாநிலத்திலோ படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 9 கூடிய சந்திரன் 2ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே மனநிலை நன்றாக இருக்கும். 10 கூடிய சூரியன் மாத முதற்பகுதியில் 11ஆம் இடமான கன்னியிலும் மாத பிற்பகுதியில் 12ஆம் இடமான துலாத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே. உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். புதிய தொழில் தொடங்க இது நல்ல நேரம் இல்லை. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கும். 4ஆம் இடமான கும்பத்தில் ராகுவும் 10ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார். எனவே குழப்பங்கள், சஞ்சலங்கள், சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும்
துர்க்கை வழிபாடும் உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 12, 13. அன்பர்ந்த தனுசு ராசி, தனுசு லக்ன, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 குடையனுமான குரு 7ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து 8ஆம் இடமான கடகத்திற்கு அதிசார கதியில் உச்சமாக சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் 8இல் மறைவது அவ்வளவு சாதகமான அமைப்பில்லை. எனவே உங்கள் மனநிலையில் சிறிது குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கலாம். குரு பார்வை 12ஆம் இடமான விருச்சிகம், 2ஆம் இடமான மகரம், 4ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. குடும்பத்தில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். சுப செலவுகளாக இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. பண வரவு நன்றாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகன யோகங்கள் நன்றாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 2, 3 குடைய சனி 4ஆம் இடமான மீனத்தில் அர்த்தாஷ்டம சனியாக வக்ரகதியில் இருக்கிறார். எனவே எதுவுமே ஒரு முடிவு எடுக்க முடியாத சஞ்சலமான நிலை இருக்கும். மனதில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். உடல்நிலையிலும் சற்று கவனம் தேவை. சனி பார்வை 6ஆம் இடமான ரிஷபம், 10ஆம் இடமான கன்னி, உங்கள் ராசியான தனுசில் விழுகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும் நன்மை தராது. தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் முன்னேற்றம் இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். எனினும் நீங்கள் கடுமையான உழைப்பால் முன்னேற உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். 5, 12 குடைய செவ்வாய் 11ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். மாத இறுதியில் 12ஆம் இடமான விருச்சிகத்துக்கு செல்கிறார். எனவே குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருகும். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். சிற சொத்துக்கள் வகையில் ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் செலவுகள் வர வாய்ப்பு உண்டு. லாபஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாயால் உங்களது நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். 6, 11 குடைய சுக்கிரன் 10ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகவும் நீச்சபங்கம் அடைந்தும் சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு சாதகமான அமைப்பில்லை. இருந்தாலும் குரு ராசிக்காரர்களான உங்களுக்கு கெடுதல் எதுவும் இருக்கப் போவதில்லை. பெண்கள் தங்கள் தேவைகள் பூர்த்தியாக கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற கடும் முயற்சி செய்ய வேண்டும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதமாக இருக்கிறது. திருமண ஏற்பாடுகளை ஒத்திவைப்பது நன்மை தரும். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. 7, 10 குடைய புதன் 11ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். மாத இறுதியில் 12ஆம் இடமான விருச்சிகத்துக்கு செல்கிறார். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்து வருவர். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும். உத்தியோக வகையில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்பட்டு விரும்பிய இடத்தில் நினைத்த பாடத்தை படிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ வெளிநாட்டிலோ வெளி மாநிலத்திலோ சென்று படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். 8 குடைய சந்திரன் உங்கள் ராசியான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. 9 குடைய சூரியன் மாத முதற் பகுதியில் 10ஆம் இடமான கன்னியிலும் மாத பிற்பகுதியில் 11ஆம் இடமான துலாத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத முற்பகுதி பிற்பகுதியை விட நன்றாக
இருக்கும். தந்தையின் உதவியும் ஆதரவும் மாத முதற் பகுதியில் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி மேன்மை தரும். ராகு 3ஆம் இடமான கும்பத்திலும் கேத்து 9ஆம் இடமான சிம்மத்திலும் இருப்பதால் பிரச்சனை எதுவும் ஏற்பட போவதில்லை. ஆனால் மற்ற கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் இந்த மாதம் உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 14, 15, 16. அன்பார்ந்த மகர ராசி, மகர லக்ன, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 2 குடையனுமான சனி 3ஆம் இடமான மீனத்தில் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். பண வரவு தேவைக்கேற்ப இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம். சனி பார்வை 5ஆம் இடமான ரிஷபம், 9ஆம் இடமான கன்னி, 12ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே மன மகிழ்ச்சியில் சிறிது இடைஞ்சல்கள் ஏற்படலாம். குழந்தைகளின் நடத்தையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் வைக்க வேண்டும். அவர்கள் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். தந்தையின் உடல் நிலையில் மருத்துவ உதவி கொண்டு பார்த்து கொள்வது நன்மை தரும். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 3, 12 கூடிய குரு 6ஆம் இடமான மிதுனத்திலிருந்து அதிச்சார கதியில் 7ஆம் இடமான கடகத்துக்கு உச்சமாகி செல்கிறார். எனவே கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். ஆனால் குடும்பத்தில் விசேஷங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கலாம். குரு பார்வை 10ஆம் இடமான விருச்சிகம், 12ஆம் இடமான மகரம், 2ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. எனவே தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையே. உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம். பண வரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்களை அட்ஜஸ்ட் செய்து நடந்து கொள்வது நன்மை தரும். 4, 11 கூடிய செவ்வாய் 10ஆம் இடமான துலாத்திலும் மாத இறுதியில் 11ஆம் இடமான விருச்சிகத்துக்கு ஆட்சியாகவும் செல்கிறார். எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகன யோகங்கள் நன்றாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 5, 10 கூடிய சுக்கிரன் 9ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகவும் நீச்சபங்கமும் அடைகிறார். எனவே குழந்தைகள் வகையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் செய்யும் இடத்திலும் மேன்மைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் குழப்பமும் சஞ்சலமும் இருக்கவே செய்யும். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக கடினமாக உழைக்க வேண்டும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் போராடி முன்னேறும் நேரமாக அமைகிறது. கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதம். திருமணங்களை தள்ளி போடுவது நன்மை தரும். காதல் வாழ்க்கையும் கரடு முரடாகவே இருக்கும். 6, 9 கூடிய புதன் 10ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். மாணவர்கள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேன்மை அடைவர். அவர்கள் நினைத்த இடத்தில் விரும்பிய பாடத்தை படிக்கும் சூழ்நிலை அமையும். ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ வெளிநாட்டிலோ வெளிமாநிலத்திலோ சென்று படிக்க விரும்பினால் அதற்கான வாய்ப்புகள் நன்றாக அமையும். 7 கூடிய சந்திரன்
மாத முதல் நாளில் 12ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. 8 சூரியன் மாத முதற் பகுதியில் 9ஆம் இடமான கன்னியிலும் மாத பிற்பகுதியில் 10ஆம் இடமான துலாத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி நன்மையாக அமையும். 2இல் இருக்கும் கும்ப ராகுவால் குடும்பத்தில் குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம். 8இல் இருக்கும் சிம்ம கேத்துவும் ஏதோ ஒரு வகையில் குடைச்சலை கொடுப்பார். ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். விநாயகர், துர்க்கை வழிபாட்டோடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 17, 18. அன்பர்ந்த கும்ப ராசி, கும்ப லக்ன, அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 12 குடையனுமான சனி 2ஆம் இடமான மீனத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். விரயங்கள், அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். சனி பார்வை 4ஆம் இடமான ரிஷபம், 8ஆம் இடமான கன்னி, 11ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் ஏற்படலாம். வீடு, மனை, வாகன விஷயங்களில் கவனமாக இருக்கவும். தாயின் உடல்நிலையிலும் கவனம் தேவை. வம்பு வழக்குகளிலிருந்து விலகி இருப்பது நன்மை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கவும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். இருட்டிய பின் வண்டிகள் ஓட்டுவதை தவிர்ப்பது நன்மை தரும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் தடைகள் இருக்கலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தாமதங்கள் இருக்கலாம். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். 2-11 குரு 5ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து 6ஆம் இடமான கடகத்திற்கு அதிசார கதியில் உச்சநிலையில் சஞ்சரிக்கிறார். எனவே பண வருவாய் உங்கள் தேவைக்கு ஏற்ப இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம். குரு பார்வை 10ஆம் இடமான விருச்சிகம், 12ஆம் இடமான மகரம், 2ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. எனவே தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையாகவே இருக்கும். உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். வீட்டில் விருந்தினர் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் விசேஷங்களாலும் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். 3-10 செவ்வாய் 9ஆம் இடமான துலாத்திலும் மாத இறுதியில் 10ஆம் இடமான விருச்சிகத்திலும் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும். உத்தியோகம் செய்யும் இடத்திலும் உங்கள் திறமையாலும் கடின உழைப்பாலும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 4-9 சுக்கிரன் 8ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகவும் நீச்சபங்கம் அடைந்தும் சஞ்சரிக்கிறார். எனவே சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். வீடு, மனை, வாகன விஷயங்களில் கவனமாக இருக்கவும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. தந்தையின் உடல்நிலையிலும் கவனம் வைக்கவும். பெண்கள் தங்கள் தேவைகள் பூர்த்தியாக கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைய விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் மிகுந்த மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்வதையோ நடத்துவதையோ தள்ளி போடுவது நன்மை தரும். காதல் வாழ்க்கை கரடு முரடாக இருக்கும். 5-8 புதன் 9ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார்.
குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருகும். மாணவர்களும் கல்வி கேள்விகளில் மேம்பட்டு நினைத்த இடத்தில் விரும்பிய பாடத்தை படிக்கும் சூழ்நிலை அமையும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு அதற்கான நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நேரம். ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ வெளிமாநிலத்திலோ வெளிநாட்டிலோ படிக்க விரும்புபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இப்போது நன்றாக அமையும். 6 சந்திரன் 11ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. 7 சூரியன் மாத முதற் பகுதியில் 8ஆம் இடமான கன்னியிலும் மாத பிற்பகுதியில் 9ஆம் இடமான துலாத்தில் நீச்சமாகிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை. 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பதும் நன்மையை தரும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் அவ்வாறே நேரடியாக டீல் செய்வது நன்மையை தரும். உங்கள் கும்பராசியில் இருக்கும் ராகுவாலும் 7இல் இருக்கும் சிம்மகேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். இம்முறை 7.5 சனி மீது குரு பார்வை விழுவதால் உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கம் சிறிது குறைவாக இருக்க வாய்ப்பு உண்டு. விநாயகர், துர்க்கை, ஆஞ்சநேயர் வழிபாடு மேன்மை தரும். சந்திராசிரம தினங்கள் அக்டோபர் 19, 20, 21. அன்பர்ந்த மீன ராசி, மீன லக்ன, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குரு 4ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து 5ஆம் இடமான கடகத்திற்கு அதிச்சார கதியில் சென்று உச்சமடைகிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. ராசிநாதனின் சாதகமான நிலையால் இதுவரையில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நேரமாக அமைகிறது. குரு பார்வை 9ஆம் இடமான விருச்சிகம், 11ஆம் இடமான மகரம், உங்கள் ராசியான மீனத்தில் விழுகிறது. ராசியில் அமர்ந்திருக்கும் 7.5 சனியில் ஜென்மச்சனியை குரு பார்ப்பதால் அந்த ஜென்மச்சனியின் தாக்கம் சிறிது குறையலாம். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தொழில் வகையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருந்தாலும் சனி பார்வையும் தொழில் ஸ்தானத்துக்கு விழுவதால் ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். 11-12 சனி உங்கள் ராசியில் 7.5 சனியில் ஜென்மச்சனியாக அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார். எனவே ஜென்மச்சனியால் இதுவரை இருந்த கஷ்டங்கள் குறையும் வாய்ப்பு அதிகம். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. சனி பார்வை 3ஆம் இடமான ரிஷபம், 7ஆம் இடமான கன்னி, 10ஆம் இடமான தனுசில் விழுகிறது. உங்கள் முயற்சிகள் வெற்றியாக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒரு சமயம் இருந்தது போல் ஒரு சமயம் இருக்க வாய்ப்பில்லை. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் நேரடியாக டீல் செய்வது நன்மையாக முடியும். தொழில் விஷயத்தில் நீங்கள் கடினமாக உழைத்தால் கூட அதற்கு தகுந்த ஊதியம் கிடைப்பது கடினம். 2-9 செவ்வாய் 8ஆம் இடமான துலாத்திலும் மாத இறுதியில் 9ஆம் இடமான விருச்சிகத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பண வருவாய் தேவைக்கேற்ப இருக்கும். உங்கள் சொல்லை யாரும் மதிக்காவிட்டாலும் நீங்கள் சொல்லுவதை சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. உரிய மருத்துவ சிகிச்சை எடுக்க நன்மை. மாத இறுதியில் செவ்வாய்
தனது சொந்த வீடான விருச்சிகத்தில் வரும்போது இந்த நிலைமை மாறும். 3-8 சுக்கிரன் 7ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகவும் பிறகு நீச்சபங்கம் அடைந்தும் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் வெற்றியாக மிக கடினமாக உழைக்க வேண்டி வரும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்று 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக கடினமாக உழைக்க வேண்டும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேறுவதற்கு மிக கடினமான முயற்சி எடுக்க வேண்டும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் மிகுந்த மாதம். திருமண ஏற்பாடுகளை தள்ளி போடுவது நன்மை தரும். காதல் வாழ்க்கை கரடு முரடாக இருக்கும். 4-7 புதன் 8ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். வீடு மனை வாகன விஷயங்களில் கவனமாக இருக்கவும். தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். கணவன் மனைவி உறவிலும் விரிசல் ஏற்படாமல் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நன்மை தரும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்பட கடினமாக உழைத்து படிக்க வேண்டி இருக்கும். இதுவரை வைத்த அரியர்களை கிளியர் செய்ய கவனமாகவும் ஈடுபாட்டுடனும் படிக்க அரியர்ஸை கிளியர் செய்ய வழி கிடைக்கும். 5 சந்திரன் 10ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். 6 சூரியன் மாத முதற்பகுதியில் 7ஆம் இடமான கன்னியிலும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான துலாத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாதம் முழுவதும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் அவ்வளவு சாதகமாக இல்லை. 12இல் இருக்கும் கும்பராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 6இல் இருக்கும் சிம்மக்கேதுவாலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. ஆனால் 7.5 சனியாலும் மற்ற கிரகங்களாலும் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடும், ஆஞ்சநேயர் வழிபாடும், காலபைரவர் வழிபாடும் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 22, 23. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.